ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பை விட சூப்பரான டேஸ்டியான சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஓவர் நைட் ஊறட்டுங்க. மார்னிங் சுண்டல் நல்லாவே ஊறிடுச்சுங்க. தோலெல்லாம் உழிஞ்சிருக்கு, எடுத்தாக்க நல்லாவே உடையுதுங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பட்டை ஒரு துண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன், கிராம்பு 3, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசாசா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேங்க. 5 to 7 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த மசாலா பொருள்லாம் கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வணக்கிக்கலாங்க. இது அப்படியே சோம்பு, மிளகு இதெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா அப்படியே பொரிய ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்லா வணங்கி கலர் மாறி வரணுங்க. நம்ம கை விடாமல் நல்லா வணக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதுங்க. ரொம்ப வணக்கணுன்றதும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. கலர் மாறி வந்துருச்சு. வாசமும் சூப்பராக வருதுங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஆற வச்சுக்கலாங்க. ஒரு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னையும் சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 கிலோ எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கீங்க, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. கலர் மாறி வரட்டுங்க, அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. இதுவும் வணங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க மசாலா பொருளையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரன்னு அரைச்சிட்டோம். வாசம் நல்லா இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3 வணக்கியிருக்கோம் இல்லைங்க, அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து தாளிப்பு பொருள், ஒரு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு எடுத்துருக்கேங்க. இதை பொரிக்கட்டும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி வேணால் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க.
இப்போ அப்படியே பார்த்தா அந்த ஓரங்களில் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு மேலால் கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சுக்கலாங்க. 3 விசில் வரட்டும். சூப்பரான டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.